குட்டிக்கதை சுமதி ராஜாவின் அன்பான வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் வரவை விட செலவுதான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போது நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகத்தான் இருக்கிறோம். நன்றாக சம்பாதிப்போம், கொஞ்சம் முன்னேறி கொண்டே வருவோம். திடீரென்று முன்னேற்றம் என்பதே தெரியாது. அப்போது அவர்கள், நான் எப்போதும் உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும், பணக்காரன் ஆக அதிர்ஷ்டம் வேண்டும் போல என்று நினைப்பவர்களுக்கான ஒரு குட்டி கதை. ஒருவர் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவருக்கு தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது ஒரு ஓட்டை இருந்தது. ஆஹா, இப்படிப்பட்ட காசு கிடைத்தால் அதிர்ஷ்டமாச்சே என்று அந்த காசை அதிர்ஷ்ட காசு என்று தன்னுடைய கோட்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். இனி அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தார். அந்த காசு கிடைத்த நாளன்று அதிக வருமானம் கிடைத்தது. ஆஹா, எல்லாம் காசு வந்த நேரம் என்று உற்சாகமாக வேலையை தொடங்கினார். அன்றிலிருந்து அவர் முகத்தில் ஒரே உற்சாகம். அந்த துளையிட்ட காசை ஒரு பையில் போட்டு தினமும் தன்னுடைய கோட்டில் போட்டுத்தான் வெளியே கிளம்புவார். பையில் இருக்கும் காசை அடிக்கடி தொட்டு பார்த்து கொள்வார். அதிக நம்பிக்கை கூடியது அவருக்கு. தன்னை விட அந்த காசு தான் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது, வருமானமும் பெருகியது என நினைத்து தினமும் அந்த காசை வெளியே எடுக்காமல் தொட்டு பார்த்துத்தான் கிளம்புவார். நாட்கள் சென்றன, மாதங்களும் சென்றன. ஒரு நாள் கூட சோர்வில்லாமல் உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் வேலையை செய்து வந்தார். சில மாதங்களில் அவருக்கு பதவி உயர்ந்தது, பணமும் அதிகமாக சேர்ந்தது. ஒரு நாள் வீட்டுக்கு சென்று தன் மனைவியுடன் பேசும்போது, நமக்கு அந்த ஓட்டை காசு கிடைத்த பிறகுதான் வருமானமும் அதிகமாச்சு, நிறைய பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டோம், நீ போய் என் கோட்டு பையில் உள்ள காசை எடுத்து வா என்றார். எனக்கு பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்று சொன்னார். மனைவிக்கு ஒரே அதிர்ச்சி. பையை எடுத்து வந்து தந்தாள். அவரும் ஆசையாக அந்த காசை வெளியே எடுத்து பார்த்தார். அந்த காசில் துளையே இல்லை. அதிர்ந்து போனார். என்ன ஆயிற்று என்று மனைவியை பார்த்தார். அவர் மனைவி சொன்னால், நீங்கள் எடுத்து வந்த மறுநாளே நான் அந்த கோட்டை துவைக்க எடுத்தேன். அப்போது நம் பிள்ளைகள் அதனை மாட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தனர். அப்போதே அந்த காசு எங்கேயோ கீழே விழுந்து விட்டது. உங்களிடம் சொன்னால் என்னை திட்டுவீர்கள் என்று நான் சொல்லவில்லை. வீட்டில் இருக்கும் வேறொரு காசை பையில் போட்டு உங்கள் கோட்டில் வைத்து விட்டேன் என்றாள். உடனே அவர் அமைதியாக சிந்தித்தார். மறுநாளே அந்த காசை மாற்றிவிட்டாளா? உண்மையில் அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த காசு இல்லை, என்னுடைய நம்பிக்கைத்தான் என புரிய வந்தது. அடுத்த நாளிலிருந்து முன்பை விட உற்சாகமாக தனது வேலையை தொடர்ந்தார். எனவே ஒவ்வொருவரும் சோர்வில்லாமல் நம் வேலையை உற்சாகமாக செய்தால் நமக்குள் இருக்கும் உற்சாகம் நம்பிக்கையானது நல்ல மாற்றத்தை தரும். இதை அனுபவத்தில் உணர்வீர்கள். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும்.